அபி, நான் இப்படி உன் பக்கத்துல உட்காந்து உன் தலைய வருடி விடணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டல. இப்போ நானே வருடி விடணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. நான் உன் மனசை புரிஞ்சுக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. நான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டதுனால எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. நானும் நீயும் ஒன்னா வாழணும்னு நினைக்கும் போதுதான் நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் எல்லாம் சேர்ந்து எனக்கு இப்படி நடந்து போச்சு. சஞ்சய் உன்னை வெறுக்கிறான், உன் கூட பேச மாட்டேங்கிறான்னு நீ ஃபீல் பண்ணாத. அவனுக்கு உன் மேல இருக்கிறது கோபம் மட்டும்தான், வெறுப்பில்லை. அவன் வாயில இருந்து வர வார்த்தை எதுவுமே அவன் மனசுல இருந்து வர வார்த்தை இல்ல. அவன் இன்னமும் மனசளவுல உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருக்கான். முன்கோபம் மட்டும்தான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம். நான் உன் மேல கோவப்பட்டு உன்னை புரிஞ்சுக்காம விட்ட நீ எனக்காக மண்டபத்துல கோவப்பட்டு சஞ்சீவ் கிட்ட வார்த்தைய விட்டுட்ட. சஞ்சீவ் கோவத்துல அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்காம இருக்கான். நீ கவலைப்படாத அபி, கூடிய சீக்கிரம் சஞ்சீவ் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மன்னிச்சு ஏத்துப்பா. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா ஒத்துமையா வாழ்வீங்க. எல்லாம் மாறும். உன்னால யாரையும் மாத்த முடியும். நீ நல்லா வாழணும். அத மேல இருந்து நான் பார்க்கணும். அதுதான் என் ஆசை. சொன்னதெல்லாம் உண்மைதான் சஞ்சீவ். நான் ஒரு செல்ஃபிஷ். நான் என் அக்காவுக்காக நம்ம லவ்வையே இழக்க துணிஞ்சேன். மண்டபத்துல அப்ப என் அக்கா பேரை காப்பாத்தணும், அவளை யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. நான் உன்னை பத்தி கவலைப்படலதான். உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் நம்ம காதல கேவலப்படுத்திட்ட. நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் சஞ்சீவ். ஆனா அதுக்கு நீ எனக்கு கொடுக்கிற தண்டனை ரொம்ப அதிகம் சஞ்சீவ். என்னால நீ இல்லாம வாழ முடியாது. இதெல்லாம் நான் ஏன் பண்ண? நான் பிறந்ததுல இருந்தே கூட இருந்த என் அக்காவை என் லவ்வுக்காக உதறி தள்ள என்னால முடியல சஞ்சீவ். அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நான் மேல வச்சிருந்தது லவ்னா என் அக்கா மேல எனக்கு இருந்தது பாசம். அந்த பாசம் தான் லவ்வை என் கண்ணுல இருந்து மறைச்சிருச்சு. நான் மண்டபத்துல சொன்ன வார்த்தை எதுவுமே என் மனசுல இருந்து வந்த வார்த்தை கிடையாது. ப்ளீஸ் என்ன நம்பு சஞ்சீவ். என்னால எப்படி உன்னை போலியா காதலிக்க முடியும்? நீ இல்லாம எப்படி வாழ முடியும்? நம்ம லவ் உண்மையா இருந்ததுனாலதான் அந்த சாமியே அந்த ரூபத்துல வந்து உன்னை என் கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு சஞ்சீவ். நம்ம லவ் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது கண்டிப்பா நம்மள ஒண்ணு சேர்க்கும்.
ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு டெய்லர் ஐ லவ் யூன்னு சொல்லி அத்தை செஞ்ச அந்த தாலிய என் கழுத்துல கட்டுவ. அது வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன் சஞ்சீவ். ஐயோ, மணி 6 ஆயிடுச்சா? இவ்வளவு நேரம் தூங்கிருக்கேனா நானு? வீட்ல எல்லாருமே எந்திரிச்சிருப்பாங்களே. ஜோசியர் வேற வந்துருவாரு. யாருக்கும் காஃபி கூட போடலையே. சாம்பிராணி புகையெல்லாம் போட்டிருக்காங்க. யார் போட்டிருப்பா? பாத்திரம்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. வீடே கமகமன்னு வாசனையா இருக்கு. சாமிக்கு பூஜையெல்லாம் வேற பண்ணிருக்காங்க. காலங்காத்தால யார் இத பண்ணிருப்பா? கோலம் கூட போட்டிருக்கு. வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? ஒருவேளை அபியா இருக்குமோ? அத்தை, இந்தாங்க காஃபி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அபி, நல்லா இருமா, நல்லா இரு. அபி, இதெல்லாம் பண்ணது நீதானா? ஆமா அத்தை,
நினைச்சேன். புகுந்த வீட்டுக்கு வந்த ஒரே நாள்ல வீட்டையே தலைகீழா மாத்திட்டியே. எனக்கு அப்புறம் பொறுப்பேத்துக்கிட்டு ஒரு மகாராணி மாதிரி இந்த வீட்டை பாத்துக்க போறது நீதான்னு சொல்லாம சொல்லிட்ட. வீட்டை கூட்டி பெருக்கி சாம்பிராணி போட்டுட்டா அவ இந்த வீட்டு மகாராணியா? எல்லா வேலையும் செய்யறவ இல்ல மகாராணி, அந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கிறவதான் மகாராணி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் மகாராணி. அவ என்னைக்குமே எனக்கு சர்வீஸ் பண்ற வேலைக்காரி தான். சரி அபி, நான் போய் எல்லாருக்கும் காஃபி போடுறேன். அத்தை, நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு வச்சுட்டேன் அத்தை. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் போய் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துறேன். போற போக்க பார்த்தா மாமியாருக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா சம்பந்தி, என் பொண்ணு இருக்கிறப்போ நீங்க எப்படி வேலை செய்யலாம்? சம்பந்தி, நீங்க வேணா பாருங்க, இனிமே என் பொண்ணு உங்களை எந்த வேலையும் செய்ய விட மாட்டா. ஆமா அபி, நீதான் என்னைக்குமே எனக்கு செல்ல மருமக. மூத்த மருமக நான் இருக்கும்போது என்ன பாராட்டாம அபிய பாராட்டுறீங்களா? நீங்க சொல்லிட்டா அவ இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவாளா? அத்த, அபி இந்த வீட்டு மருமக கிடையாது, சம்பளம் இல்லாத வேலைக்காரிதான்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். என்னது இது? வீடு முழுக்க புகையா இருக்கு. ஐயோ, ஒருவேளை வீடு தீ பிடிச்சிருச்சா? ஐயோ, யாராவது வாங்களே, காப்பாத்துங்களே. ஐயோ, இந்த சின்ன வயசுல நான் சாவ போறேனே, யாராவது என்ன காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, எரியுதே எரியுதே. ஐயோ ஐயோ, என்ன எரியுது? எங்க எரியுது? எரியுது. சமையல் கட்டு உள்ள எரிய வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீ சமையல் கட்டு பக்கம் போகவே மாட்ட. ஒருவேளை நெஞ்சரிச்சலா இருக்குமோ? ஆஹா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. நீதான் 6 வேளை நல்லா அள்ளி கொட்டிக்கிறிய. கண்டுபிடிச்சிட்டேன். இது உன் வயிற்றுச்சலா தான் இருக்கும். அதுக்கு ஒரே மருந்து, நீ சீக்கிரம் திருந்தணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. முட்டாள் காளி, உனக்கு அறிவு இல்ல. முதல்ல சுத்தி பாரு, வீடு ஃபுல்லா புகையா இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு வீடு. ஏசின், சாம்பிராணி புகைக்கும் வீடு எரியிற புகைக்கும் வித்தியாசம் தெரியாது உனக்கு? நல்லா கொடை மிளகா மாதிரி மூக்க மட்டும் வச்சிருக்க. நல்லா மோந்து பாரு, இது சாம்பிராணி புகை. அட ஆமா, சாம்பிராணி புகைதான். நான் கூட வீடு தீ பிடிச்சிருச்சுன்னு பயந்துட்டேன் காளி. பாத்து அசடு வலிது, தொடச்சுக்க. ஆமா, யாரு சாம்பிராணி போட்டது? வேற யாரு போடுவா? எல்லாம் இந்த வீட்டோட மருமக தான். ஏ பொண்ணு சாம்பிராணி போட்டாளா? உன் பொண்ணு அடுத்தவன் தலையில மண்ணள்ளி தான் போடுவா. நல்லா 10 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அவ சாம்பிராணி போடுவாளா? எல்லாம் என் தங்கச்சி தான் பண்ணிருக்கு. மூஞ்ச பாரு. அபி ஒரு சாம்பிராணி புகை போட்டதுக்கு இவ்ளோ திமிரா பேசிட்டு போறா. மாமா, 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 காஃபி. மாமா, ஓ, குளிச்சிட்டு இருக்காரு போல. மாமா, காஃபி. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, காஃபி குடு. எங்க அண்ணனுக்கு காஃபி கொடுத்து கவுக்க பாக்குறியா? உன் காஃபிக்கு மயங்குற ஆளா என் அண்ணன்? எங்க அண்ணனை வச்சே உன்னை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டுற. ஸ்ரீஜா, என்ன பண்றா? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, எதுக்கு எங்க அண்ணன் இப்ப ஸ்ரீஜா பேரை ஏலம் போட்டுட்டு இருக்காரு? ஸ்ரீஜா, இதோ வந்துட்டேன் மாமா. சொல்லுங்க மாமா. மா, காலங்காத்தால
தேவையில்லாதவங்க முகத்துல முடிச்சதுனால தலைவலி அதிகமாயிடுச்சுமா. ஒரு நல்ல காஃபி போட்டு கொடுமா. என் மக காஃபி போடணுமா? புரியல மாமா. காஃபி போட்டு வான்னு சொன்னமா. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரணுமா? ஆமா, நீதானமா இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. ஆமா. அப்ப நீதானே எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். எனக்கு காஃபி போட்டு கொடுக்க உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. நீ காஃபி போட்டு கொடுக்காதனால்தான் தேவையில்லாதவங்க எல்லாம் பர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வந்து எனக்கு காஃபி கொடுக்கறாங்க. யார சொல்றாரு? ஒண்ணும் புரியலையே. சீதா உன் பக்கம் இருக்கான்னு ஆட பார்த்தால இந்த அவமானம் உனக்கு தேவைதாண்டி. எங்க அண்ணனை வச்சே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஸ்ரீஜா, இனிமே நீ தான் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். போமா, போய் உன் கையால ஒரு காஃபி போட்டு கொண்டாமா. உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா? எல்லாம் எனக்கு தேவைதான். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, இங்க வா, இங்க வா. மா, உங்க அண்ணன் வர வர கொஞ்சம் ஓவரா தான் போறாரு. நான் வந்து அவருக்கு ஏன் கையால காஃபி போட்டு கொடுக்கணுமா? என்னென்ன இந்த வீட்டு வேலைக்காரன்னு நினைச்சிட்டு இருக்காரா? இப்படியே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. கண்டிப்பா ஒரு நாள் விஷத்தை கலந்து கொடுத்து கதையை முடிச்சிருவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத ஸ்ரீஜா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். அது மட்டும் இல்லாம அந்த சொத்து முழுக்க நம்ம கைக்கு வர வரைக்கும் அவர் நமக்கு தேவடி. அப்போ உங்க அண்ணனை என்கிட்ட ஒழுங்கா பேச சொல்லு. புரியாம பேசாத ஸ்ரீஜா. எங்க அண்ணன் உன்கிட்ட காஃபி கேட்டது உன்ன வேலை வாங்க இல்ல, அபிய வெறுப்பேத்த.